என்னோட நியூபார்ன் பேபி தூங்கும்போது ரொம்ப நாய்ஸ் மேக் பண்றாங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கம் தூங்க மாட்டேங்கிறாங்க குழந்தை. இல்லனா ஒரு டிஸ்டர்ப்ட் ஸ்லீப்லயே இருக்க மாதிரி இருக்காங்கன்னு சில பேரண்ட்ஸ்க்கு கன்சர்னா இருக்கு. சில பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி சரியா தூங்க மாட்டேங்கிறாங்களா, இல்ல தூக்கத்துல இந்த மாதிரி என்னென்னமோ சத்தம்லாம் போடுறாங்களா, இது நார்மலா அப்படின்னு சில பேரண்ட்ஸ்க்கு கன்சர்ன் இருக்கு. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. நான் இந்த வீடியோவில் சொல்ற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அண்ட் என்னோட பசங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது டாக்டர் கிட்ட பேசி படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். குழந்தைங்க தூங்கும்போது நம்மள மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்லீப் சைக்கிளில் இருப்பாங்க. அதை வந்து ஆக்டிவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டிவ் ஸ்லீப்பில் இருக்கும்போது குழந்தைங்க வந்து நிறையா சத்தங்கள் மேக் பண்ணுறதோ இல்லை மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதோ நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க தூக்கத்திலேயே வந்து சிரிப்பாங்க, அழுவாங்க, கண்ணெல்லாம் வந்து துடிக்கும். இல்லை சில குழந்தைங்க கண்ணு திறந்து கூட மூடுவாங்க. தூக்கத்திலே தான் இருப்பாங்க. ஆனால் கண்ணு திறந்து மூடுவாங்க. கை கால் இதெல்லாம் ஆடும். சத்தம் போட்டு சிரிப்பாங்க, இல்லை சத்தம் போட்டு அழற மாதிரி பண்ணுவாங்க, இல்லை வந்து பெருமூச்சு விடுற மாதிரி. இது எல்லாமே வந்து இந்த ஆக்டிவ் ஸ்லீப் ஸ்டேஜில் அவங்க பண்ணக்கூடியது. அவங்க ரொம்ப யங்காக இருக்கும்போது இதெல்லாம் வந்து டோட்டலி நார்மல். ஓகே, குவைட் ஸ்லீப் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அசைவும் இல்லாமல் எந்த சத்தமும் இல்லாமல் அந்த குவைட் ஸ்லீப் ஸ்டேஜும் அவங்களுக்கு உண்டு. பட் இந்த ஆக்டிவ் ஸ்லீப் நிறையா இருக்கும் யங் பேபிஸ்க்கு. அண்ட் அந்த டைமில் இந்த மாதிரி சத்தங்களோ இல்லை இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸோ வந்து டோட்டலி நார்மல். அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம்.